வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விடவும் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம இப்போ இந்த பதிவில் ஆப்பிள் பழங்கள் விலை அதிகமாக இருக்குது, அதனால் மற்ற பழங்களை வாங்கி சாப்பிடணும் அப்படின்றது உங்களுக்கு குறிப்பிடலை. ஆப்பிள் பழங்களை காட்டிலும் இன்னும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய மற்ற பழங்களும் இருக்குது. நாம் அதையும் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மருத்துவமைகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் 1 கிலோ ஆப்பிள் சுமார் 200 ரூபாயில் ஆரம்பித்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா பேஸ்டான அதோடைய குவாலிட்டியை பொறுத்து மாறிக்கிட்டே போகும். ஆனால் அதை விடவும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்களை பற்றி, அதனுடைய மருத்துவ நன்மைகள், அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கொய்யாப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆப்பிள் பழத்தை விட அதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழங்க. இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. எல்லா பழங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா பழங்களில் விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் விட்டமின் சி இருக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்திட்டு சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொய்யாப்பழம் நமக்கு அதிகப்படுத்தும். பொட்டாசியம் சத்து இருக்கிறதுல நம்ம நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அந்த பிபி பிரச்சனை, பிளட் பிரஷர்ல நம்மள பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் நம்ம விடுபட வச்சு உடலெங்கும் ரத்தத்தை நமக்கு அனுப்புறதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழம் ஹெல்ப் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணும். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து, அந்த விதைகள் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து நமக்கு செரிமானத்தை மேம்படுத்தும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்பட விடாது. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த செரிமான மண்டலத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்கெல்லாம் நம்ம தினமும் கூட ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தை நீங்கள் அப்படியே பற்களால் கடித்து சாப்பிடும்போது பற்கள் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகள், வாய்கள் இருக்கக்கூடிய கிருமிகளுமே உங்களுக்கு அளிக்கப்படும். பல் ஈர்கள்லாம் உங்களுக்கு பலமாக இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதில் ஆப்பிள் பழத்தை விடவும் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. வாழைப்பழம் பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம். மா, பலா, வாழை நம்ம முக்கணிகளை குறிப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழம் மிகவும் அதிகமான மருத்துவன்மைகளை கொண்டிருக்கு. இப்போ வாழைப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகப்படுத்தும். எந்த நோயுமே நமக்கு வராமல் பாதுகாத்துக்கும். பொட்டாசியம் இருக்கிறதுல பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி உடலெங்கும் ரத்தத்தை கொண்டு போகும். இதனால இதயத்திற்கும் போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம்லாம் நமக்கு எதுவும் ஏற்படாது. வாழைப்பழத்தில் மிகுந்த அளவு நார் சத்துக்கள் இருக்குங்க. இதனால செரிமானம் எப்போதுமே நமக்கு மேம்படும். நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிறது, குறிப்பா இரவு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, அதை நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் உங்களுடைய செரிமான மண்டலம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டவும். அதே போல வாழைப்பழத்தில் மெக்னீசியம் சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குங்க இல்லையா, இது உங்களுடைய தசைகளை வலுப்படுத்தும். குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசைப்பிடிப்பு இது மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்திக்கலாம், கண் பார்வை கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவன்மைகள் வாழைப்பழம் உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவதா பார்த்தீங்கன்னா இலந்தை பழம் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரக்கூடிய பழங்களை விடவும் நம்ம உள்ளூர்ல விளையக்கூடிய சீசனாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அதிகமான மருத்துவன்மைகளுக்கு இருக்குங்க. அது போலதான் இலந்தை பழமும் பல நன்மைகளை கொண்டு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதுதான். இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை இந்த இலந்தை பழம் நமக்கு அதிகரிக்கும். ரத்த அழுத்தம், பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிடும். செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும். அதனால நம்ம சாப்பிட்ட உணவுகள்லாம் செரிமானம் ஆகிட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியேறிடும். இன்னும் குறிப்பாக தூக்கமின்மை பிரச்சனையால் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இலந்தை பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தூக்க ஹார்மோன்கள்லாம் இயல்பாகவே உங்களுக்கு சுரக்கப்பட்டு தூக்கமின்மை பிரச்சனை நீங்கள் விடுதலை பெறுவீங்க. நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் முடி மற்றும் சருமத்திற்குமே நல்லது. அதாவது நம்மளுடைய உடல் அழகை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் இலந்தை பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உடலையும் அதே போல உங்களுடைய சருமத்தையும் முடியுமே ஆரோக்கியமாக பராமரிக்கும். அடர்த்தியாக வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கொடுக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள் இந்த மாதிரி எந்த சரும தொற்றுகளும் இல்லாமல் பளபளப்பான சருமத்திற்குமே இலந்தை பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை விடவும் அத்திப்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அத்திப்பழம் நம்மளுடைய உடல் நரம்புகளை வலுப்படுத்தும். அது 40, 50, 60 வயதுல அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உபுசம் மற்றும் மலச்சிக்கல்லாம் குறையும் அப்படின்றது தான் ஊட்டச்சத்து நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் தெரிவிக்கிறாங்க. அத்திப்பழங்களில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு எனர்ஜி, ஆற்றலை கொடுக்குது. அத்திப்பழம் ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். இந்த அத்திப்பழங்களை சாப்பிடும்போது உடல்ல ரத்த ஓட்டத்தினுடைய அளவுமே நமக்கு சீராக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒருங்கே ஒரு பழத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்குதுன்னா அது அத்திப்பழத்தில் கிடைக்குங்க. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழமாகவும் எடுத்துக்கலாம், உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அத்திப்பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நன்மைகள் கிடைக்கும். இப்போ இன்னொரு சீசன் ஃப்ரூட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணும்போது நாவல் பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நாவல் பழம் குறிப்பிட்ட ஒரு பருவ காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இது நீரிழிவு நோயை நமக்கு தீர்க்குங்க.
கொடுப்பாங்க. நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கும். நம்மளுடைய இதயத்தை நாவல் பழம் பாதுகாக்கும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கும். சுவாச புத்துணர்ச்சி கொடுத்து வாய்க்கு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். எந்த கிருமி தொற்றுமே ஏற்படுத்தாது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நாவல் பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நமக்கு வந்து வராமல் தடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆறாவது பேரிச்சம்பழம் நீங்கள் ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்ததாக பேரிச்சம்பழம் இருக்குது. அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இப்போ அனைவருமே 3 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பேரிச்சம்பழங்கள் வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1 பேரிச்சம்பழம் அல்லது சுகருடைய அளவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். சுகர் ப்ராப்ளம் இல்லாதவங்க ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நலம் பெறும் உங்களுக்கு. ஸோ பேரிச்சம்பழத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது பப்பாளி பழம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கொண்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு ஜெலட்டின் விதைகள் இருக்குங்க, இதுவுமே நன்மைகளை கொடுக்கும். பப்பாளி இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து நம்மளுடைய ரத்த தட்டுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். டெங்கு காய்ச்சல் நோய்க்கெல்லாம் அது மருந்தாக தான் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இன்னமும் இப்போ நிறைய சுகாதார நலன்களை பப்பாளி பழம் உங்களுக்கு வழங்கும். உடல் நலத்தையும் மேம்படுத்தும். சருமத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி பழம் வந்து உதவிகரமாக இருக்கும். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முடியினுடைய வளர்ச்சிக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. 3 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம். அதுபோல் நீங்கள் எடுத்துக்கிட்டு நன்மைகள் கிடைக்கும். எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எலுமிச்சம் பழம், எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஆப்பிள் பழங்களை கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய நன்மைகள் அது கிடைக்கும். அதிக ஊட்டச்சத்துக்களும் அதில் இருக்குது. எலுமிச்சம் பழத்தில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் இருந்திருக்கு. இது செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்களை வராமல் தடுக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே எலுமிச்சம் பழம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தினமும் ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து ஜூஸாக குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த நன்மைகளை நம்ம வந்து பெறலாம். நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஆப்பிள் பழத்தை விடவும் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கொண்டு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கும். நெல்லிக்காய் வந்து பலவிதமான உடல்நல பலன்களை நமக்கு கொடுக்கும். விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்து நெல்லிக்காய் இருந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறது, சருமம் மற்றும் முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது, செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது, நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கிறது அப்படின்னு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை நெல்லிக்காய் நமக்கு வந்து கொடுக்கும். இதுக்கு நாம அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இல்லைனா ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் நம்ம அவதிப்படுறோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கூட நமக்கு நன்மைகள் கிடைக்கும். 10வது பார்த்தீங்கன்னா பேரிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். பேரிக்காயில் வந்து ஆப்பிள் பழத்தை விடவும் உயர்த்தர ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. விலை கம்மியாக தான் பேரிக்காயும் கிடைக்கும். பேரிக்காய் வந்து பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பி நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோட சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இதயத்தையுமே பாதுகாக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஆப்பிள் பழத்தோட சேர்த்து இந்த பழங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்பிள் பழம் வந்து கிடைக்காத போது இந்த பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுலையுமே உயர்த்தர ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. மருத்துவமைகளும் வளமான அளவில் கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.